டியூப் தமிழ் வணக்கம். ஸ்டேட் அண்ட் ஸ்டிப்பர்ஸ் நேவி டைம்ஸ் இரண்டு ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கின்ற அமெரிக்க படைகளினுடைய இன்றைய அவல நிலை பற்றிய அறிக்கை அமெரிக்க அரசியல் அமெரிக்க பொதுமக்கள் இடையே பலத்த நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உதாரணம் ஒன்று, USS ஏப்ரஹாம் லிங்கன் என்கின்ற அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான கடற்படை கப்பல் ஈரானுடன் போர் நடத்துவதற்காக அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு இன்று 250 தினங்கள் கடந்து விட்டது. 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய அமெரிக்கா அந்த 250ஐ விட இந்த 250இல் பெரும் சாதனை படைத்திருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் ஒரு போர்க்கப்பல் போரும் இல்லாமல் சமாதானமும் இல்லாமல் திரும்பவும் முடியாமல் கடலில் ஒரு தீவு போல காத்திருந்த வரலாறு இதுதான் முதல் தடவை. இதற்கு முன்னர் USS டுவைட் ஐசனோவர் என்கின்ற கப்பல் அதிகமான நாட்கள் கடலில் நின்றது. இப்பொழுது அதனுடைய சாதனையையும் இது முறியடித்து விட்டது. கடலில் சிறையில் இருக்கும் அமெரிக்க படைகளில் 6 பேர் தற்கொலை முயற்சி. இந்த கப்பலில் சிக்கப்பட்டவர்களுடைய கதை 5000 அமெரிக்க படை வீரர்களினுடைய கண்ணீர் கதையாக இருக்கின்றது. ரொபின்சன் குரூசோ கதையில் வருவது போல தீவொன்றில் மாட்டிக்கொண்டவன் அங்கிருந்து தப்ப முடியாமல் பட்ட அவலம் போல சிறைச்சாலை என்கின்ற திரைப்படத்தில் வருகின்ற சிறைச்சாலையில் சிக்கப்பட்ட ஒருவன் கடலில் இருந்து அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்ப முடியாமல் பட்ட அவலம் போல இந்த அவலம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கப்பலில் இருக்கின்ற குறைபாடுகள் ஆண்கள் பெண்கள் என்று படை வீரர்கள் நிறைந்திருக்கும் இந்த கப்பலானது இப்பொழுது சாதாரணமாக பல் துலக்குவதற்கு பற்பசை இல்லாத நிலை, குளிப்பதற்கு சவர்க்காரம் இல்லாத நிலை, கழிவறைகள் களிம்பேறி போய் இருக்கின்றன, அசிங்கமாக காணப்படுகின்றன, அவற்றை துப்புரவு செய்ய முடியாமலே போயிருக்கின்ற சூழல், சாதாரணமாக உணவு வாங்குவதற்கு விரும்பியபடி சாப்பிட முடியாமல் ரேஷன் கடையில் நின்றது போல கட்டுப்படுத்தப்பட்ட சிறைச்சாலையில் மணியடித்தால் சோறு, இது மாமியார் வீடு என்பது போல உணவிற்காக தட்டுக்களுடன் நிற்க வேண்டிய அவலமான நிலை, துணிகளை சலவை செய்ய முடியாமல் சலவை இயந்திரங்கள் பழுதடைந்து அழுக்காக இருக்கின்ற நிலை, இப்படியான அவலமான ஒரு நிலைக்கு உள்ளே ஏறத்தாழ மோசமான ஆப்பிரிக்க நாடொன்றில் இருக்கின்ற சிறை கொட்டடிக்குள் சிக்கப்பட்டது போல இந்த கப்பலுக்குள் சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். 250 தினங்கள் போரும் இல்லாமல் சமாதானமும் இல்லாமல் இவர்கள் சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். 24 மணி நேரமும் எங்கே ஈரானுடைய ஏவுகணைகள் வருமா, இல்லை ஆளில்லா விமானம் வருமா, உயிர் தப்ப முடியுமா என்பது தெரியாமல் போர் இல்லாமல் போர் மனோநிலையில் அச்சத்துடன் ஆகாயத்தை எதிர்பார்த்தபடி இவர்கள் காத்திருக்கின்றார்கள். போரில் ஈடுபடுவது ஆபத்து அல்ல, போரே இல்லை என்று வாழ்வதும் பிரச்சனை அல்ல. ஆனால் போர் வரும் என்கின்ற மனோநிலையிலுடன் வாழ்வது பெரும் உளவியல் சிக்கலாக மாறி இருப்பதாக அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி பெரும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க படை வீரர்கள் அமெரிக்க மக்களுக்காகவே இந்த துயரங்களை தாங்கி நிற்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உரிய பொருட்கள், கொதிநீர் அங்கே இல்லை குளிப்பதற்கு, அதை வழங்க வேண்டும். இதுபோல அத்தியாவசிய சேவைகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்குவதை கூட சரியான முறையில் ஒழுங்கு செய்யாமல் டொனால்ட் ட்ரம்ப் போரினுடைய வியூகத்தை நீண்ட காலம் இழுத்து செல்வதன் மூலமாக ஈரானில் பொருளாதார மந்தம் ஏற்பட்டு ஈரானினுடைய பொருளாதாரம் வாயினாலும் பின்புறத்தினாலும் இரத்தங்கக்கி கீழே விழுந்து தனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று காத்திருப்பதற்கு முன்னர் USS ஏப்ரஹாம் லிங்கன் வாயினாலும் பின்புறத்தினாலும் இரத்தங்கக்கி மாண்டுவிட போகின்றது என்பதுதான் இப்போதைய அவலமான நிலையாக இருக்கின்றது. ஆனால் நேவி டைம்ஸில் வெளியாகி இருக்கின்ற இந்த கட்டுரையில் 6 அமெரிக்க படை வீரர்கள் தற்கொலை செய்வதற்கு கடலில் பாய முயற்சி எடுத்த பொழுது சக படை வீரர்களினால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், அங்கிருக்கும் படை வீரரில் ஒருவர், நான் அதிகாலை எழும்புகின்ற பொழுது உயிர் போய்விடுமாக இருந்தால், உறக்கத்திலேயே இறந்து விடுவேனாக இருந்தால் அதைவிட எனக்கு பெரிய சுதந்திரம் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். 250 வருட
வருட அமெரிக்க சுதந்திர தின வரலாறு 250 நாட்கள் கடலில் கிடந்து உருவாக்கி இருக்கின்ற சுதந்திரம் இந்த அளவில் போயிருக்கின்றதா என்கின்ற வேதனையை அமெரிக்க படை வீரர்களினுடைய மனைவிமார் அதுபோல குடும்பத்தினர் பெரும் கவலையுடன் கொந்தளிப்பாக அமெரிக்க அதிபரை பார்க்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்ணீர் கதைகள், குடும்பத்தினரை பார்க்க முடியாத நிலை, பிள்ளைகள் படை வீரர்களை விட்டு வளர்ந்து வருகின்ற சூழல், படை வீரர்களுடைய குடும்பத்திற்கு என்ன நடைபெறுகின்றது என்பது தெரியாத நிலை, இவற்றையெல்லாம் ஈரானுக்காக எதற்காக நாங்கள் தாங்க வேண்டும் என்ற கேள்வி அமெரிக்க படை வீரர்களிடையே இருப்பதை மறுக்க முடியவில்லை. அதேவேளை இந்த படை வீரர்களை கப்பலில் இருந்து இறக்க முடியுமா என்றால் 250 தினங்களில் 2 நாட்கள் மட்டும்தான் அவர்கள் தரையை பார்த்திருக்கின்றார்கள். இந்த கப்பலில் இருந்து வேறு கப்பல் மூலமாக இவர்களை தரை நோக்கி எடுத்து சென்று இன்னொரு நாட்டினுடைய துறைமுகத்தில் இறக்குவதாக இருந்தால் அந்த நேரம் ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் சரியாக வந்து தாக்குதலை நடத்துகின்றன. இதனால் படை வீரர்களை இந்த பாதுகாப்பான கப்பலில் இருந்து மறுபக்கமாக தூக்க முடிய விமானந்தாங்கி கப்பலுக்கு உள்ளேயே இவர்கள் அடைபட்டு கிடக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை ஒரு நரகலோக வாழ்க்கை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது உண்மையில் சரியா பொய்யா என்பதை பிரிட்டனில் இருந்து கார்டியன் அமெரிக்காவினுடைய படைத்துறையுடன் தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்ட பொழுது ஆமாம் அத்தனையும் உண்மைதான் என்று அமெரிக்க படை கூறிவிடவா போகின்றது? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சரியான சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்று அமெரிக்க படைத்துறை தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் வழமை போல அடடா அது எல்லாம் இல்லை, சேவைகள் சிறப்பாக இருக்கின்றன என்று கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சி பேட் ஹெக்ஸெட்டுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவும் இயலாமல் இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் பொய் கூறுவதுதான் அவருடைய ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது. இயலாமல் ஒரு காரியத்தை சரியாக செய்ய தெரியாமல் அந்த காரியத்தை சரியாக தொடங்கி சரியாக முடிக்க தெரியாமல் எதுவுமே தெரியாமல் அதிகார கட்டிலில் இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே பொய் மேல் பொய், அரத பழைய பொய்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருப்பார்கள் என்பது அகில உலக அரசியல் வரலாறாக இருக்கின்றது. சாதாரண நிறுவனங்களிலும் இதுதான் நடக்கின்றது. எனவே பொய் என்பது இயலாமையின் அடையாளமாகவே இருப்பதனால் கடும் சினம் அமெரிக்க வட்டகையில் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு உதாரணமான கதைகள் ஏதாவது இருக்கின்றதா? போரில்லா போர் ஒன்றை நடத்துவது உலகத்தின் மிக பெரும் கடினமான ஒரு செயலாகும். அருணகிரிநாதரனுடைய கதையில் இதற்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. சமயங்கள் கடந்து இதை பார்ப்பது அவசியம். இதில் ஒரு செய்தி இருக்கின்றது. தவறான வாழ்க்கையை வாழ்ந்து குஷ்டரோகம் அடைந்த நிலையில் கோபுரத்தின் உச்சியில் ஏறி தற்கொலை செய்ய பாய்ந்த அருணகிரிநாதரை முருகன் காப்பாற்றினான் என்றும், காப்பாற்றிய பின்னர் அருணகிரிநாதர் முருகா நான் என்ன செய்வது என்ற கேள்விக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று அவன் கூறினான் என்பது அந்த கதையாகும். ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்பதுதான் இந்த உலகத்தில் மிக கடினமான செயல். மனம் அலைபாயும், மனதை கட்டுப்படுத்தி அப்படி இருக்க முடியாது. செய்வதை விட ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக கொடுமையான செயல் என்று அருணகிரிநாதரனுடைய பாடல்கள் கூறுகின்றன. அதே குஷ்டரோகம் பிடித்து கோபுரத்தில் இருந்து விழுந்து ஒன்றுமே செய்யாமல் இரு என்று இந்த கப்பலில் இருக்கின்ற அமெரிக்க படை வீரர்களும் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற கொடுமையை அனுபவிக்கின்றது தான் மிக பெரும் கொடூரமாக இருக்கின்றது. ஈரானுடைய போர்க்களத்தில் ஈரானை வீழ்த்துவதை விட அமெரிக்கா தானே தன்னளவில் வீழக்கூடிய அபாயமான ஒரு சூழ்நிலையாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.